ஆங்கில மொழியை படிப்பதற்காக ஆர்வத்தோடு இருக்கின்ற என் அன்பான உள்ளங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். விஎஸ் ஆண்டனிராஜ் ஃப்ரம் காமநாயக்கன்பட்டி பசிலிக்கா. அதாவது 12 டென்சஸ்க்கும் நான் உங்களுக்கு 12 தமிழ் அர்த்தங்கள் கொடுத்துருக்குறேன். ஒரு சொல் வகை, இரு சொல் வகை, கொண்டு வகை, கொண்டே வகைன்னு சொல்லி வெறும் 4 வகை நீங்கள் சுருக்கிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் ஞாபகம் வைக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன். ஒரு சொல் வகை, இரு சொல் வகை, அப்புறம் தொடர் அந்த கொண்டு வகை, கொண்டே வகை. ஒரு சொல்னா சிம்பிள்னு வரும், இரு சொல்னா பெர்ஃபெக்ட்டு, கொண்டு வகைனா கண்டினியூஸு, கொண்டே வகைனா பெர்ஃபெக்ட்டு கண்டினியூஸ்ன்னு சொல்லி வரும். அப்போ ஆக மொத்தம் ஒரு சொல் வகை 3, இரு சொல் வகை 3, கொண்டு வகை 3, கொண்டே வகை 3. அப்போ 3 12 டென்சஸ். சரியா? இப்போ வந்தாச்சு. சரியா? பாருங்கள். ஒரு சொல் வகை, ஒரு சொல் வகை நிகழ்காலம். நல்லா கவனிச்சுக்கோங்க, குழம்பிடாதீங்க, ஈஸி. இதுக்கு நான் வைக்கிற பேர் சூத்திரம் 1. சரியா? சூத்திரம் 1னா என்ன அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த பாருங்கள். பன்மைனா V1, ஒருமைனா V1S. இதுதான் சூத்திரம் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூத்திரம் 1 அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஞாபகம் வைக்க முடியலை ஃபாதர் அப்படின்னா சூத்திரம் 1 பன்மைக்கு V1 போடு, ஒருமைக்கு V1S போடு. அது என்ன V1 VS அப்படின்னா உங்களுக்கு நான் பழைய இடத்துல டேக் டுக் டேக்கன் அப்படின்னு சொல்லி V1 V2 V3 V4ன்னு போட்டிருப்பேன். இப்போ டேக் டுக் டேக்கன், கோ வென்று கான், ரன் ரன் ரன், ஈட் ஏட் ஈட்டன். சரியா? இப்போ இதில் நம்ம V1 எடுக்கிறோம். V1னா ஒரு வினைச்சொல்லினுடைய முதல் உருவம் டேக், ரெண்டாவது உருவம் டுக்கு, நமக்கு அது தேவையில்லை. இப்போ மூணாவது உருவம் டேக்கன், அதுவும் நமக்கு இப்போ தேவையில்லை. நாலாவது உருவம் டேக்கிங், அதுவும் நமக்கு தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவை பன்மை V1, ஒருமைனா V1S. அப்போ V1 என்னது? டேக்கு. V1Sனா V1 கூட எஸ் சேர்த்து அர்த்தம். V1 டேக்குன்னா அது கூட எஸ் சேர்த்தா டேக்ஸு. கோன்னா அது கூட வெறும் எஸ் சேர்க்க முடியாது, இஎஸ் சேர்க்கணும், கோஸ். அதான் இங்கிலீஷு. ரன்னுனா ரன்ஸு, ஈட்டுனா ஈட்ஸு. உங்களுக்கு எந்த வினைச்சொல் கிடைச்சாலும் அது கூட எஸ் சேர்த்தினா ஒருமை. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம். ரோட்டில் போகும்போது நான் ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஓவர்டேக் த பஸ் அப்படின்னா நான் பேருந்தை முந்துகிறேன். ஒரு சொல். முந்துகிறேன்னா ஒரு சொல் தானே. முந்தி கொண்டு இருக்கிறேன்னா 3 சொல். முந்தி இருக்கிறேன்னா இரு சொல். அப்போ முந்துகிறேன்னா ஒரு சொல். ஒரு சொல்லுக்கு என்ன பண்ணணும்? V1 ஓவர்டேக். அதான் வினைச்சொல் ஓவர்டேக். ஐ ஓவர்டேக். முடிஞ்சுதா? இப்போ ஒருமைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் முந்துகிறான் அப்படின்னா ஹீனா ஒருமை. அந்த ஒருமைக்கு V1 கூட எஸ் சேர்க்கணும். ஹீ ஓவர்டேக்ஸ் இல்லையா? சரி. இப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா? நீ சாப்பிடுகிறாய். அதுக்கு நீனா யூ. சாப்பிடுகிறாய் நீ பன்மை. யூ ஈட், நீ சாப்பிடுகிறாய். அவன் சாப்பிடுகிறான், அவள் சாப்பிடுகிறாள், அது சாப்பிடுகிறது, அந்த பையன் சாப்பிடுதான், இந்த பையன் சாப்பிடுதான் அப்படிங்கிறக்கு எப்படி சொல்லுவீங்க? ஹீ ஈட் போட்டு V1 போட்டாச்சா ஈட்ரு, அது கூட எஸ் சேர்க்கணும். V1S. இந்த போட்டுக்கல V1S. அப்போ ஈட் போட்டால் ஈட்ஸு. இந்த கீழே இருப்பாருங்க 4வது வார்த்தை. டேக்ஸு, கோஸு, ரன்ஸு, ஈட்ஸு. அப்போ ஹீ போட்டால் ஹீ ஈட்ஸ், அவன் சாப்பிடுகிறான். ஐ போட்டால் ஐ ஈட். சரி. இப்போ சில எடுத்துக்காட்டு பார்ப்போமா? எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டு? V1 எப்படி பயன்படுத்துறது, V1S எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு. இப்போ ஐ டேக், ஐனா பன்மை, நான் எடுக்கிறேன். இப்போ புரியுதா? நான் உங்களுக்கு எதுக்கு ஐ பன்மைன்னு முதல்ல சொன்னேன்ட்டு அதுக்கு V1 தான் நீங்கள் போடணும். ஐ டேக், நான் எடுக்கிறேன். ஹீ போட்டால் எஸ் சேர்க்கணும். ஹீ டேக்ஸ், அவன் எடுக்கிறான். எந்த வார்த்தை இருந்தாலும் சரி. சரியா? ஐ ஸ்லீப், நான் தூங்குகிறேன். ஹீ ஸ்லீப்ஸ், எஸ் சேர்க்கணும், அவன் தூங்குகிறான். ஐ சி, நான் பார்க்கிறேன். ஹீ சீஸ், அவன் பார்க்கிறான். ஒருமை. அப்போது இங்கே பாருங்கள். வி கோ, நாங்கள் போகிறோம். வீனா பன்மை, அதுக்கு கோ போடுதோம். ஏன்னா கோ V1. கோ வென்ட் கான், கோயிங். அது 4 வார்த்தை உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் ஈஸி. அதெல்லாம் ஈஸி தாங்க. இப்போ நம்ம பேச பேச எல்லாம் தானாக வந்துடும். அப்போ வி கோ, நாங்கள் போகிறோம். ஷீனா அவள், ஒருமை. அவள் போகிறான்னு சொல்கிறதுக்கு இந்த V1 கூட எஸ் சேர்க்கணும், ஆனால் ஈ சேர்க்கணும். ஓ வர்றதுனால கோஸ், அவள் போகிறாள். அப்புறம் ரவி அண்ட் ராஜ்.
உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக ரவி ராஜா போட்டிருக்கேன். ரவி அண்டு போட்டாச்சுனாலே ரவியும் ராஜுவும்னு அர்த்தம். அப்போது ரவியும் ராஜுவும் ரன் ஓடுகிறார்கள். ரன்னுனா ஓடுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து சூத்திரம் 1க்கு வரைய இல்லையா, சூத்திரம் 1 அப்படிங்கும்போது அது ஒரு சொல் நிகழ்காலம். என்னது ஒரு சொல் நிகழ்காலம்? ஓடுகிறார்கள். அது ஓடுகிறார்கள் வந்து ஒரு சொல். ஓடு கூட்டல் கிறார்கள்னு வராது, ஓடுகிறார்கள் தான், ஒரே வார்த்தை தான். ஒரு சொல் நிகழ்காலம். இது ஒரு சொல் வகை நிகழ்காலம். அதாவது இதனுடைய பேர் வந்து சூத்திரம் 1, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவியும் ராஜும் ஓடுகிறார்கள். சரி, இது பன்மை. ஒருமைக்கு இந்த ரனோட என்ன செய்யணும்? எஸ் சேர்க்கணும். இட்டு ரன்ஸ், அது ஓடுகிறது. சரியா? அப்போ இன்னும் சில வார்த்தைகள் பாருங்கள். தீஸ் இவைகள், தீஸ் மட்டும் போட்டிங்கன்னா இவைகள். தீஸ் டாக்ஸ்னு போட்டிங்கன்னா இந்த நாய்கள், அது வந்து பன்மை. தோஸ்னா அவைகள், தோஸ் டாக்ஸ்னு போட்டால் அந்த நாய்கள், அந்த அங்கே நிற்கல அந்த நாய்கள். ஈட் சாப்பிடுகின்றன, இவைகள் சாப்பிடுகின்றன அல்லது இந்த நாய்கள் சாப்பிடுகின்றன, அவைகள் சாப்பிடுகின்றன அல்லது அந்த நாய்கள் சாப்பிடுகின்றன. இது வந்து பன்மைங்கிறனால ஈட்டு போட்டோம். சரியா? ஈட்டு போட்டாச்சு. அப்போ என்னது V1 போட்டாச்சு. இப்போ V1 எஸ் எப்படி வரும்? திஸ் டாக் ஈட்ஸ், இந்த நாய் சாப்பிடுகிறது. ஒரே ஒரு நாய், பக்கத்தில் உள்ள நாய். திஸ்னா இதுன்னு அர்த்தம், இந்த நாய். தேட் டாக், அங்கே அந்த ஒரு நாய் நிற்க பாரு, அதுக்கு நான் அப்பளை சாப்பிடுச்சேன், அது இப்போ தான் சாப்பிடுது. தேட் டாக்ஸ் ஈட்ஸ், அந்த நாய் சாப்பிடுது இல்லையா? அப்புறம் அல்லது தேட் திஸ் மட்டும் போட்டால் அது சாப்பிடுகிறது அல்லது இது சாப்பிடுகிறது. சரியா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதாவது ஒருமை, ஒருமைக்கு V1 எஸ், பன்மைக்கு V1. நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கிறத விட ஒரு சொல் நிகழ்காலம் அப்படின்னு வச்சுருக்குறோம். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஒரு சொல் கடந்த காலம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சொல் எதிர்காலம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போது நிகழ்காலம்னா ஓடுகிறோம், கடந்த காலம்னா ஓடினோம் அல்லது ஓடினேன், ஓடினார்கள். எதிர்காலம்னா ஓடுவோம், ஓடுவேன், ஓடுவார்கள், ஓடும், அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல் நிகழ்காலத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது ஒரு சொல் கடந்த காலம், அதுக்கு வந்து V2 பயன்படும். அப்போ ஃபாதர் ஒரு சொல் கடந்த காலத்துக்கு சூத்திரம் என்னது? அதுக்கு பேர் சூத்திரம் 2. சூத்திரம் 2 என்னது? V2வை பயன்படுத்து. அதாவது ஸ்பீக், ஸ்போக்கை பயன்படுத்தணும். ஸ்போக்கன் தேவையில்லை, ஸ்பீக்கும் தேவையில்லை, ஸ்பீக்கிங்கும் தேவையில்லை. V1 தேவையில்லை, V2 தான் தேவை, V3 தேவையில்லை, V4 தேவையில்லை. ஸோ சூத்திரம் 2க்கு நம்ம போக போகிறோம். ரெடியாக இருங்க. நான் போய் இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க பரிசு எழுத போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மணி நேரம் கோயிலில் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன். வந்த உடனே உங்களுக்கு அடுத்த பாடம் இது வந்து L22, லெசன் 22, ஈஸி இங்கிலீஷ் 22. சரியா? மீண்டும் சொல்கிறேன். இது பாருங்கள், நான் இந்த டேக்கை மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். டேக்குனா V1. சரியா? ஒருமையாக இருந்தால் V1 எஸ் போடு, பன்மையாக இருந்தால் V1 மட்டும் போடு. ஸோ V1 V2 தான் உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் 4 உருவங்கள் இருக்கின்றன. இப்போ பேசுகிறக்கு இங்கிலீஷில் என்ன ஃபாதர்? பேசுகிறக்கு வந்து ஸ்பீக், அந்த மாதிரி. அப்புறம் ஃபாதர் நம்ம வந்து ரூமை வந்து கழுவி விடுதோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னது? க்ளீன். ஸோ க்ளீன், க்ளீன்டு ஈடி 2 தடவை சேர்க்கணும். அப்போ V1 வந்து க்ளீன், V2 வந்து க்ளீன்டு ஈடி சேர்க்கணும், V3யும் க்ளீன்டு தான், V4 க்ளீனிங் ஐஎன்ஜி வரும். அப்போது நம்ம வந்து இப்போ V1 தான் பயன்படுத்தியிருக்கோம். என்னதுக்கு? ஒரு சொல் வகை நிகழ்காலத்துக்கு. அப்போ ஒரு சொல் வகை கடந்த காலம் என்ன ஃபாதர்? ஒரு சொல் வகை கடந்த காலம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு எதை பயன்படுத்தணும்? V2 மட்டும்தாங்க, ரொம்ப ஈஸிங்க. தூக்கி எரியல அப்படின்னா த்ரோன்னு அர்த்தம் இல்லையா? த்ரோனா V1. அப்போ V2 என்னது? த்ரூ, THREW. ஐ த்ரூ எ பால், நான் ஒரு பந்தை எறிந்தேன். ஒரு சொல் கடந்த காலம் இல்லையா? எறிந்தேன்னா ஒரு சொல் தானே. எரிந்து கொண்டு இருக்கிறேன்னா 3 சொல். அந்த வினைச்சொலை வச்சே நான் உங்களுக்கு நடத்துகிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வினைச்சொலை வச்சு தான் நடத்துகிறேன். எரிகிறேன் ஒரு சொல் நிகழ்காலம், எரிந்தேன் ஒரு சொல் கடந்த காலம்.
எரிவேன், இனிமே தான் எரிவேன். ஒரு சொல் எதிர்காலம். அப்புறம் இரு சொல் வகைன்னு என்ன அர்த்தம்? எரிந்திருக்கிறேன். எப்பா இப்போ தான்ப்பா எரிஞ்சு அங்கே போய் எடுத்துகிட்டு வாப்போ. எரிந்து இருக்கிறேன். இரு சொல் நிகழ்காலம். எரிந்து இருந்தேன். நேற்று நான் நேரம் அந்த பாலெல்லாம் எரிஞ்சு முடிச்சிட்டேன், எரிந்திருந்தேன். இரு சொல்